சம்திங் ராங் இன் டாஸ்மார்க். அட பாவீங்களா, இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா என்பதை போல அமைந்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வினுடைய கருத்து. அப்படி என்ன கருத்து அப்படின்னா, டாஸ்மார்க்கு எதிரான வழக்கின் ஆவணங்களை சரிபார்க்கிற போது அங்க ஏதோ நடப்பதாக தெரிகிறது, டாஸ்மார்க்ல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, கையாடுலோகளுடைய உண்டியல்ல பாட்டிலுக்கு பாட்டு 10 ரூபா போட்டு வரக்கூடிய, எந்நேரமும் போதையிலேயே தெரியக்கூடிய எனது பெரியப்பனுக்கு தெரிஞ்ச சாதாரண கருத்து கூட மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இப்போதுதான் தெரிகிறதா? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டாஸ்மாக்ல இடி ரைடு, அமலாக்கத்துறை சோதனை நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த சோதனைக்கு பின்பாக கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல மட்டும் ஒரு 1000 கோடிக்கும் மேலாக ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கைக்கு எதிராக ஆளுகின்ற திமுக உச்சநீதிமன்றம் போன போது உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இது போல அமலாக்கத்துறை ஒரு அரசியல்வாதிகள் போல, அரசியல் கட்சி போலலாம் பேசக்கூடாது. அந்த டாஸ்மாக் துறையின் ஊழியர்களை விசாரிக்காமல் நீங்க நேரடியா அலுவலகத்துல போய் விசாரிச்சுட்டு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீங்க அறிக்கை கொடுத்தீங்க? இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருந்தது. அதை தொட்டு இப்போது இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கின்ற போது, அதற்கான ஆவணங்களை எல்லாம் சரிபார்க்குகின்ற போது டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருப்பதற்கு முகாந்திரம் இருப்பது போல தெரிகிறது, டாஸ்மாக்ல ஏதோ ஒன்று நடக்குது, சம்திங் ராங் இன் டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, சாதாரண பாமர ஏழைவாழை குடிகாரனுக்கும் கூட தெரியும், டாஸ்மார்க்ல அந்த டாஸ்மார்க் இந்த டாஸ்மார்க்னு வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் எல்லா டாஸ்மாக்லையும் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகபட்சமாக வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காசு எந்த துறையின் மூலமாக யாருக்கு போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்க ஒன்று கவனிச்சீங்கன்னா, பொதுவாக மற்ற துறைகள்ல லஞ்சம் ஊழல் இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. ஒரு விஓ கிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக போறோம், ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்க போறோம், ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்க போறோம், ஒரு முகவரி மாற்றம் பண்ண போறோம், இன்னும் சில காரியங்களுக்காக நம்ம அரசு அலுவலகங்களுக்கு போகிற போது அங்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேட்டா ஆமா வாங்குறாங்க. ஆனால் அது கூட மறைமுகமான லஞ்சமாகத்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் டாஸ்மார்க்ல வாங்குவது வெளிப்படையாக யார் போனாலும் எவர் போனாலும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம்தான் என்பது சாதாரண பாமரனுக்கே தெரிந்திருக்கின்ற போது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இப்போதுதான் தெரிகிறதா என்பது ஒரு கேள்வி. அதை தாண்டி கடந்த முறை உச்சநீதிமன்றம் சொன்னது இல்லையா, இது போல அரசு அலுவலகங்கள்ல போய் நீங்க அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாமா என்பது போல ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருந்தாங்க. உண்மையில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான். ஒரு தனிநபர் ஒரு தவறு செய்தால் அவருக்கு என்ன சட்டம் பொருந்துமோ, என்ன தண்டனையோ அதேதான் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அரசை நடத்துகின்ற ஆட்சியாளராகவே இருந்தாலும் சட்டம் என்பது இந்தியாவில் அனைவருக்கும் பொதுவானதுதான். அந்த வகையில் தனி நிறுவனங்கள் மீது விசாரணை செய்வதை போல, சோதனை செய்வதை போல, அது டாஸ்மாக் அலுவலகம் மட்டுமல்ல, எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று விசாரிப்பதற்கு ஒரு சுதந்திரமான விசாரணை வட்டம் இருந்தால் ஒழிய இங்கு நடக்கின்ற இந்த ஊழல் முறைகேடுகளை எல்லாம் நம்மால் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த டாஸ்மாக்லேயே பாருங்க, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கும் மேல ஊழல் இருப்பதாக சொல்றாங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த ரத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கதாக செய்தி வருகிறது. அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான 3 திரை நட்சத்திரங்களை வைத்து பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறாங்கிற செய்தி வருது. அவங்க 2 பேருக்கும் கையாடுலோகர்கிட்ட பேசி விடுற வேலையை திரு விக்ரம் ஜூஜி அவர்கள் செய்வதாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில அதிலும் குறிப்பாக அந்த விக்ரம் ஜூஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வச்சிருக்க வாட்ச் கலெக்ஷன்ஸ், கை கடிகாரத்தினுடைய கலெக்ஷன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேல கடிகாரங்கள் மட்டுமே வச்சிருக்கிறதாகலாம் செய்தி வருது. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற சாதாரண மக்கள், பொதுமக்கள், ஏண்டா நாங்க ஒரு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு 2000 ரூபாய் உழைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படக்கூடிய சூழல்ல நீங்க வாட்ச் மட்டுமே 200 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இது அத்தனைக்கும் காரணம், இதற்கான முகாந்திரம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நாம தான். ஏன்னா மற்ற இடங்களில் கூட ஒரு லஞ்சம் வாங்குறத, ஊழல் பண்றத கேள்வி கேட்கின்ற மக்கள் டாஸ்மார்க்ல மட்டும் என் பெரிய பஞ்சித்தப்ப எந்த சூழலிலும் கேள்வி கேட்பது இல்லை. குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 20 ரூபா, புல்லுக்கு 40 ரூபானா கேள்வியே கேட்காம கொடுத்து வாங்கிட்டு போகின்ற இந்த சூழலில் பல காலமா கோரிக்கை வச்சுக்கிட்டே வர்றாங்க.
பக்கத்துல கேரளா போல பாண்டிச்சேரி போல அந்த விற்பனையை வந்து மின்னணுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு வந்து பில்லு கொடுக்கணும். இப்ப பில்லுல அச்சிட்டு கொடுக்கின்ற போது கூடுதலாக வாங்குகின்ற 10 ரூபாயை வந்து அந்த லஞ்சத்தை வந்து தவிர்க்க முடியும் என்று எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் அரசிடம் காலங்காலமாக அந்த கோரிக்கைகளை கொண்டு சென்றாலும் எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மட்டும் மாறாது. அந்த அடிப்படையில டாஸ்மாக் கடையில் ஒருபோதும் பில்லு கொடுக்கப்படாதுங்கிற நிலைமை தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஊழலுடைய ஊற்று கண்ணாக மாறி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் யார் அந்த தம்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆனதற்கு பின்பாக தொடர்ச்சியாக வந்து ஆகாஷ் பாஸ்கரனையும் சரி, ரத்தீஸையும் சரி, விக்ரம் ஜூஜுவையும் சரி அமலாக்கத்துறை நெருக்க தொடங்கியதற்கு பின்பாக அவருடைய அடுத்த குறி, அடுத்த டார்கெட் உதயநிதி தான் என்று நெருக்குதலுக்கு ஆளானதற்கு பின்பாக கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு செல்லாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு முதல் ஆளாக போய் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு மோடிக்கு வந்து முதல் ஆளாக சல்யூட் போடுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து வந்தார். தனியாக சந்திப்பதற்கும் கூட நேரம் கேட்டு சந்தித்து விட்டு வந்தார் என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம் இந்த டாஸ்மாக், இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு தான் என்பது சாதாரண பொதுமக்களுக்கும் எளிதாக புரியும்படி இருக்கிறது. அந்த வரிசையில் தான் மரியாதைக்குரிய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்கள் இவர் கருத்தை சொல்லியிருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, ஐயா நீதிபதி ஐயா, இதற்கெல்லாம் ஒரு பெரிய வந்து நீங்க மெனக்கடலாம் வேண்டியது இல்லை. ஒரு கையில எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே காத்து வாக்கில் நடந்து போய் உங்களுக்கு பக்கத்துல எந்த டாஸ்மாக் இருக்கோ அந்த கடையில போய் கொடுப்பா, ஒரு குவார்டர் கொடுப்பான்னு சொல்லி நீங்க கேட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும். அப்படி சங்கடமா இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுடைய ஓட்டுநர், உங்க வீட்டில் வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து விட்டு போய் வாங்கிட்டு வாப்பா, ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி பாருங்க. இந்த வடிவேல் கதை மாதிரி தான் வந்துடும். நான் உன்ட்ட கொடுத்தது என்ன, ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்கே இருக்குங்கிற மாதிரி. நான் கொடுத்த 200 ரூபாயில ஒரு குவார்டர் இங்கே இருக்கு, 170 ரூபா போட்டிருக்கு, ஆனால் மிச்சம் 20 ரூபா தெரிய இன்னொரு 10 ரூபா எங்கன்னு கேட்குற நிலைமை வரும், கேட்குற சூழல் வரும். அப்போ நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். இனி வருகின்ற காலத்திலேயாவது இதை வந்து இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காம உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீதி உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும். இனி வருகின்ற காலங்களில் இந்த 10 ரூபாய் இந்த லஞ்சம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும். அதற்கு நீதிமன்றம் தான் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும்.